பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி. அன்புமணி அரசியல்வாதியாக இருக்கவே தகுதியற்றவர் என்றும் காட்டமான விமர்சனம். மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். தன்னுடைய பெயரை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதித்தார் ராமதாஸ். அன்புமணி புது கட்சி தொடங்கினாலும் வளராது என்றும் திட்டவட்டார். அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஆண்ட குழுக்கள் தோற்ற சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச குழு என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்களத்தில் வடிகட்டிய பை என்று சொல்வார். ஆனால் அன்புமணி பையோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பை தான். அன்புமணி நீக்கத்தால் பாமகவுக்கு பின்னடைவு இல்லை என்றும் களையை மட்டுமே நீக்கியுள்ளதாகவும் ராமதாஸ் விளக்கம். பாமகவை உரிமை கோர அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் உறுதி. பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் 68வது நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அதிமுகவினர் வாக்குவாதம். ஒலிபெருக்கியில் முறையாக வரவேற்பு அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு. அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். 2026க்கு பிறகு யார் ஐசியூவிற்கு செல்வார்கள் என தெரியும் என பேட்டி. அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க. 2026க்கு பிறகு யார் ஐசியூக்கு போகிறாங்கிறது தெரியும். பொதுச் செயலாளராக பழனிசாமி உள்ளவரை அதிமுக ஆட்சிக்கு வராது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி தேவை என்பதை பாஜக உணர வேண்டும் என டிடிவி தினகரன் பேட்டி. தாம் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கலாம் என ராமதாஸ் பேச்சு. எல்லா பிரதமர்களும் தனக்கு நண்பர்களாக இருந்தும் தாம் பதவியை விரும்பவில்லை என கருத்து. நான் நினைச்சிருந்தேன்னா பிரசிடென்ட்டாகவே ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேலத்தில் மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2195 கன அடியாக உயர்வு. அணைக்கு வரும் நீர் அப்படியே ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம். ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்தவும் சாலையை சீரமைக்கவும் கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.